ஹலோ ஆல். நாங்கள் இப்போ எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா 30/11/2024 2024 ஃப்ரம் சென்னை டு கொச்சின். என்ன ஒரு பியூட்டினா 30th அன்றைக்கி சைக்ளோன் ஃபெங்கல் ஃபார்ம் ஆச்சு. அதனால் செம்ம மழை பெஞ்சிச்சு. இந்த மழையில் எங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஸோ வெளியில் சரியான மழை. உள்ளுக்குள்ளே நாங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம். லக்கீலி எங்கள் ஃப்ளைட் ஆப்ரேட்டட். எங்களுக்கு அந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன் இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களுக்கு அப்புறம் ஒரு 8 o'clock ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே மலையில் செம்ம டேக் ஆஃப் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்மையாக சென்னை சிட்டி ஆக்சுவலாக ஃப்ளைட்லேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப க்ளௌடியாக இருந்ததுனால ஒன்றும் தெரியல. ஸோ இப்போ சிவியர் டர்புலன்ஸ்னால ஃப்ளைட் ரொம்ப ஷேக் ஆரம்பித்ததுனால இப்போதைக்கு என்னால் வீடியோ பண்ண முடியல. சரி, ஃப்ளைட்டு ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த இப்போ க்ளவுட்ஸ்குள்ளே பாஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டர்புலன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளைட் ஸ்டெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளவுடில் மூவ் பண்ணுறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ளவுட்லேயே ட்ராவல் பண்ணுறது செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபன்லாம் நான் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கவே இல்லை. இன்கேஸ் நீங்களும் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லக் என்னென்னா இன்ஜின் பக்கத்துலேயே சீட் கிடச்சிச்சு. இதான் நாங்கள் பண்ண பிடிக்கும். நாங்கள் ஜாலியாக ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம். இப்போ மிட் ஏரில் இருக்கிறோம். இதான் க்ளவுட்ஸு. இந்த இது சூப்பராக இருக்குது இந்த சீன்ஸு. ஸோ ஃப்ளைட் சவுண்டு தான் நிறையா கேட்குது. ஓகே, இன்ஜின் பக்கத்துலேயே இருக்கிறோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் கொச்சின் நெருங்கிட்டோம். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸோட வியூ ஃப்ளைட்லேருந்து. எங்களுக்கு ஃபஸ்ட்டு சன்ரைஸ் கூட கிடச்சிச்சு. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. கொச்சின் வந்துட்டோம். 1 hour 15 minutes தான் ஃப்ளைட் ஜேர்னி. கரெக்டாக 7:50க்கெலாம் கொச்சின் லேண்ட் ஆகிட்டோம். 6:45க்கு டேக் ஆஃப் ஆச்சு. 7:50க்கு லேண்ட் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் 1 hour தான் ஃப்ளைங் டைமே இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட் பரவாயில்ல, ஓகே, நாட் பேட், வெரி குட் ஃப்ளைட் சர்வீஸ். என்ன கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு, பட் தட்ஸ் ஓகே. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ஜேர்னி. ஸ்பீடாக முடிச்சுக்கிட்டோம். ஸோ கொச்சின் லேண்ட் ஆனோடனே அந்த கேரளா ஃபீல் அப்படியே வந்துச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் இதுக்கு மேலே. ஸோ இதோட எங்கள் பயணத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம திரும்ப இன்னொரு கேரளாவில் போகிற மற்ற ஆக்டிவிட்டீஸில் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். தேங்க்யூ.